அது புரியுதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ, பாருங்க, புரியுது. இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். 27ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்னும் பெருசா பண்ண முடியாது. வர்றது எல்லாமே கண்டென்ட்டா வரும். அங்க அங்க ராஜ்மோகன் காமெடி பண்ணுவான், இங்க புசியானது காமெடி பண்ணுவான், இந்த பக்கம் திரும்பினா ஆதவ அர்ஜுனா காமெடி பண்ணுவான், இந்த பக்கம் திருப்பினா விஜய் காமெடி பண்ணுவான். 4 பக்கமும் 4 பேர் காமெடி பண்ணுவானுங்க. நம்ம அதை எடுத்து போட்டு நமக்கு அதுக்கே நேரம் ஒரு நாள் போயிடுங்க. 24 நேரம் பத்தாது விஜயராஜ், ட்ரஸ்ட் மீ. கண்டிப்பா சத்தியமா சொல்றேன். இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சீமான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாப்புல, முருகன் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சாப்புல, சரியா? இப்படியே வசவசன்னு எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் தெருவுக்கு வந்துருவாங்க அரசியல் கட்சிங்க, நான் சொன்னதுக்கு பிரச்சாரத்துக்கு. இப்ப நமக்கு 4 நேரமே பத்தாது, 24 நேரமும் நம்ம ட்வீட் போட்டுட்டு இருப்போம். எப்பா எல்லாம் ஆக்டிவா இருங்கயா, என்ன மறந்துடாதீங்க, கவனமா இருக்கணும். இவ்வளவு நாள் ஏதோ வண்டியை ஓட்டியாச்சு, சொச்சா இருக்கிற 31 நாள், உற்றாத உற்றாதரா உற்றாத. உற்றாதன்னு தான் சொன்னேன், அதுக்காக பேசாதன்னு சொன்னா? ஓகே, அமிச்சிட்டேன், பார்த்துவோங்க டிஎம். ஓகே, வேற யாரெல்லாம் மைக்ல இருக்கா? மொசுகுட்டி மொசகுட்டிலாம் வழக்கம்போல ஆஃப். ஜொலோட்டா வந்ததுலேருந்து பேசினா போலியா? இவ்வளோ இல்லை, அவர் தான் பேசியிருந்தாரா? ஐயா நான் இப்பதாங்க ஐயா பேசுறேன். நான் இவ்வளவு நேரம் வண்டி டிராவல்ல இருந்தேன். வந்த உடனே எங்க அம்மா சந்தை தீனி வாங்கி வச்சிருந்தாங்களா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது சந்தையில தீனி வேண்டாங்களாம்? கீரி எல்லாம் போய் சந்தையில வாங்குவீங்க, பக்கத்துல அப்படியே வச்சு உடச்சிக்க வேண்டியது. அவர் ஸ்நாக்ஸ்ன்றது சந்தை தீனி அப்படின்னு ஒரு மாதிரி ஆளு ட்ரெண்டியா பண்ணிட்டாரு. ஆனா தீனி எல்லாம் சந்தையில வாங்கினா தானே நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் மிக்சரு முறுக்கு இதுதானே இருக்கும். அதெல்லாம் சந்தையில வருது, கேக்கு தூள் பிஸ்கெட் தூள் இதெல்லாம் வரும், அதெல்லாம் கிடைக்காது இங்க. கரெக்ட் தான், அதெல்லாம் தான் அங்கதான் கிடைக்கும். கிராமமே சூப்பர் தாங்க ஆக்சுவலி. ஜிப்சி என்எஃப்ஏ வந்திருக்கிறாப்ல. மைக்குக்கா கூப்பிடுங்க கொடுத்துட்டேன், பேசுவோம். ஏதோ முக்கியமான தகவலோட தான் வந்திருப்பாரு, வந்துட்டு மறுபடியும் போயிட்டாரு. மைக்ல தான் இருக்காப்ல என்எஃப்ஏ. இந்த என்ன படம் சூதுகவும்ல இருட்டு ரூம்ல போட்டு அடிப்பாங்க, அந்த படம் தானே? இருட்டு ரூம்ல போட்டு போலீஸ் எல்லாரும் போட்டு அடிப்பானே, சூதுகவும் தானே அது? ஆமா, அது மாதிரி தான் இருக்கும் ஸ்பேஸ் எல்லாம். யாரும் கண்டுக்காதீங்க, அப்படியே பேசுங்க. ஏதோ 1-2 அடி அப்படி அப்படியே நம்மளுமே போடுவோம், பரவாயில்ல கண்டுக்காதீங்க, அப்படியே போட்டு அடிக்கும். அவன் வசந்த் இருக்கிறான், அடி வாங்குவான். மொசக்குட்டி உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ரெட் டிராகன் ஒரு ஆளு நாங்க அதுக்குனே வச்சிருக்கோம். இல்ல அவன் ரெட் டிராகன்லாம் அடிக்க கூடாது. ரெட் டிராகன் வாயிலே குச்சியை விட்டு நல்லா குத்துன்னு குத்தி விட்டுருங்க. என்னமோ என்ன அண்ணன் இது 28க்கு இன்னைக்குன்னாங்க, அப்புறம் 28க்கு மாத்திட்டாராமே. என்ன ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது இவர் ஆரம்பிப்பாரு, அப்பதான் கூட்டம் வெளில வராது, நம்ம வெளில போயிட்டு போயிடலான்ட்டு. நான் சொல்லவா காரணத்தை? புது வீடு வாங்கியிருக்காராம் ஜிப்சி, அது தெரியும். கிரக பிரவேசம் பெரிய வீடா சின்ன வீடா இருக்கா? அது சின்ன வீடு தான் ஜிப்சி, கம்பேர் டு பனையூர் சின்ன வீடு தான். ஓகே ஓகே. அண்ணனுக்கு சின்ன வீடு தான் பிடிக்கும், பெரிய வீடு பிடிக்காது. இல்ல ஆக்சுவலி எளிமை, கிரவுண்ட் டு எர்த். ஆக்சுவலி விஜய் வந்து சின்ன வீடா வச்சுக்கிட்டு அது மூலமா சின்னதா வாழ்றது. ஏங்க படையூர்ல நீங்க நினைச்ச மாதிரி பெருசா கிடைக்கும், வாங்கி கட்டிக்கலாம். பெரம்பூர்ல வந்து ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா, அதுக்குள்ள நீங்க நினைச்ச மாதிரிலாம் கட்ட முடியாது, சின்னதா தான் பண்ண முடியும். சின்ன வீடு ஜிப்சி, ஆனா ரூம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கம்மியா. ஓகே, ஆமா 3 ரூம் தானா வீட்டுல? அதான் 3மே பெட்ரூமா ஜிப்சி? ரெஸ்ட் ரூமா பெட்ரூமா? பெட்ரூம்னாலே ரெஸ்ட் எடுக்கிறது தானே. ஆமா ஆமா, அதான் 28 ஆரம்பிக்கிறாராம் அண்ணா வேலைய. ஜோசியர் வந்து பார்த்து சொல்லியிருக்காராம் ஜிப்சி, நீ புது வீடுக்கு கிரகபஸ்துக்கு போ, புது வீடு கட்டிக்க, இந்த திசையில தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த உடை தான் போடணும், ஜட்டி கொண்டு உள்ளாடைகள் கொண்டு காலையில விடியக்கால 4 மணிக்கு எந்திரிச்சு, அது என்னமோ சொல்லுவாங்களே ஞானஸ்தானமா ஏதோ ஒரு ஸ்தானம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணாதான் இந்த எலெக்ஷன் ஒண்ணு சிஎம் ஆக்குறது யாராலையும் தடுக்க முடியாது. இதோ கோபடத்துல டைலாக் கேட்ட மாதிரி தெரியல. அதெல்லாம் சரி கபிலன். இப்போ நம்ம அங்க வீடு வாங்குறது என்னமோ அங்க கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க, ஓட்டு விட தான் போறோம்.
ம் நம்ம ஆல்ரெடி வந்து அது என்ன முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து 8 பேர் மட்டும் கோலம் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் அவங்க ம் பார்த்தாங்கன்னா போடுவாங்களா ஓட்டு? ஜிப்சி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரம்பூர் மக்களா முட்டாளா அறிவாளியா நினைக்கிறீங்களா? பெரம்பூர் கபிலன் ப்ரோ, எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் ப்ரோ பிளான் பண்றானுங்க. ஏடிஎம்கே வந்து பிஎம்கே வந்து அங்க நிறுத்தி இருக்காங்க. ஏடிஎம்கேவும் நிக்கல, பிஜேபி நிக்கல. மேபி டிஎம்கே அலையன்ஸ்லயும் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கு தான் அந்த தொகுதி விஜயராஜ், ஒதுக்குவாங்க போல. விஜயராஜ் ஏன் இப்ப சீரியஸா எடுத்து பேசுறீங்க அரசியல? இந்த சீரியஸா பேசல, வேணும்னே பண்ற மாதிரி தோணுது. இல்ல இல்ல அவங்க ஸ்கெட்ச் அதுதாங்க. இத குறைக்கிறாங்க போட்டிய. அந்த பக்கம் கொஞ்சம் என்ன சொல்றது, விசிகா ஓட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதிகம் அதுதான். பட் 2 தடவ ஏடிஎம்கே ஜெயிச்சுக்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே டம்மியா ஒண்ணு போட்டுடுவாங்க. ஏடிஎம்கே நிக்கலன்னா நீங்க சொன்ன மாரி இப்போ பாமக சொல்லிருக்கீங்க இல்லையா? அண்ணன் கிட்ட பேசி பாமக தான் ஆ நிக்கிறாங்க. பாமக டம்மி ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க யாரும் பாமகவுக்கு போட மாட்டாங்க அந்த பக்கத்துல. அவ்வளவுதான். விஜயராஜ், இதுல இருந்தே புரிய வேணாம். உங்களுக்கே நல்லா தெரியுது, அந்த ஏரியால எந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியா இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டி வேட்பாளரை நிப்பாட்டி வச்சாதான் ஓட்டு விழுன்னு உங்களுக்கே தெரியுது. ஆமா, உங்களுக்கே இது தெரியுதுன்னா ஒரு கட்சி தலைமைக்கு தெரியணுமா இல்லையா? கண்டிப்பா தெரியணும். ஏன் அந்த கம்யூனிட்டி சேர்ந்து ஏன் ஒரு வேட்பாளர் அங்க நிப்பாட்டல? யாரு சொல்லி அங்க வேட்பாளர் கேண்டிடேட் போட சொல்றீங்க? அப்ப யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த வேலை? அண்ணனை தான். இப்ப ஜிப்சி, அந்த லிஸ்ட் எடுத்து படிச்சிருவோமா? எடுத்து படிச்சிடலாம். சரி, லிஸ்ட் எடுப்போம். கபிலம் ப்ரோ, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். அந்த சிலிக்கான் வச்சது கூட ஜோசியர் சொல்லி தான் வச்சாப்லையா இல்ல எப்படி? அரிச்சிருக்கோம், தூங்க முடியாது, நச நச நசன அரிச்சிருக்கோம், காயமாயிருக்கும். சரி ராடன் மக்களே, பண்டிட் you click screenshot. ஏடிஎம்கேவோட அதிமுகவோட முதல் கட்ட வேட்பாளர் லிஸ்ட் நான் கவனிக்கல. காலைல ஜிப்சி முன்னாடியே போட்டிருந்தேங்க, நான் ஆன்லைன்ல இல்லை, நான் லேட்டா தான் வந்தேன். இபிஎஸ் எடப்பாடி தொகுதி வேப்பன்வள்ளி. கபிலன் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். கபிலன் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். உங்கள்கிட்ட தான் விஷயம் சொல்லணும். உங்க பேர்ல ஒரு ஃபேக் ஐடி சுத்திட்டு இருக்கு. அட நீங்க வேற, ஏன் என் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஐடி இருக்கு. ஏங்க இப்பதான் பாக்குறீங்களா? 3 மாசம் 5 மாசம் இல்ல, விட்டு என் போயிருந்தேன். ஸ்பேஸ் 5 மாசம் இவ்வளவு நேரம் ஸ்பேஸ் ஓட்டிட்டு இருந்தோம். இல்லங்க, இவ்வளவு நேரம் ஸ்பேஸ் ஓட்டிட்டு இருந்தோம். கீழே வந்து என்னடா கபிலன் வந்திருக்காரு, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்து மேல கூப்பிட்டா ஒரே ஒரு வேர்டை மட்டும் மாத்தி அப்படியே வேற ஆளா இருக்கு. அது ஒண்ணும் இல்லை, அதனாலதான் தெரியல. சரி, நம்மளால தான் போட்டிருக்க அப்படின்னு நினைச்சு நீங்க போயிடுவீங்க. ஃபாலோவர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா ஒரிஜினல் ஐடியா ஃபேக் ஐடியான்றது. அது விடுங்க. ஏன் என் பேர்ல நிறைய பேர் ஐடியெல்லாம் வந்திருக்குங்க. சரி, இது ஒன்று படிச்சிருவோம் கிஷோர். வேப்பனஹள்ளி கேபி முனுசாமி. இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட், அதிமுக இருக்கிறவங்க யாராவது இருந்தவாங்க, இவங்க எல்லாருமே நான் ஆல்ரெடி பார்த்த கேண்டிடேட், கரெக்டா ஜிப்சி? ஆமா ப்ரோ, எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான். விஜயராஜ், எல்லாருமே பார்த்தா ஆல்ரெடி. ஆமா ஆமா அது ஜெயலலிதா அந்த அம்மாவோட ஆட்சியில இருக்கும் போது அமைச்சர்களா இருந்தவங்க தான் இத்தனை பேர், கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். இந்த 23 பேரும் மாஜிக்கல். இந்த 23 பேரும் ஆல்ரெடி ஜெயலலிதா அந்த அம்மையாரால அமைச்சர் பதவியில இருக்கக்கூடியவங்க. இந்த 23 பேர் தான் அதிமுக கட்சியை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த செயற்குழு வேட்பாளர்கள் குழு வந்து இவங்க தான், இதுல இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க, கரெக்டா? கரெக்டா? வரேன். இதுல ஒரே ஒரு நேம் மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆகுது. வளர்மதி பேர் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஏன்னா திருச்செங்கோட்டுக்கும் ராசிபுரத்துக்கும் பிஜேபி நிக்குது, ஏடிஎம்கே கிடையாது. அதனாலதான் இந்த ஆண்ட பொன் சரஸ்வதி பேரு வராது, வளர்மதி பேரு வராது. திருச்செங்கோடு பிஜேபி கிடையாது ப்ரோ, ராசிபுரம் பிஜேபி. இல்லங்க, இல்ல இல்ல, திருச்செங்கோடுமே பிஜேபி தான் ப்ரோ. இல்ல, இன்னைக்கு 27 திருச்செங்கோடு பிஜேபி நிக்கல. 27 பேர் இன்னைக்கு பிஜேபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. அதுல திருச்செங்கோடு கிடையாது. மேபி அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு 5 பேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் அனுப்புங்க விஜயராஜ், இந்த லிஸ்ட் அனுப்புங்க, அந்த லிஸ்ட் அனுப்புங்க. அனுப்புறேன் ப்ரோ, ஒரே நிமிஷம். இன்னொன்னு, வளர்மதி வந்து எப்போ நிக்கக்கூடிய தொகுதி வந்து ஆலந்தூர் தொகுதி தான். ஆலந்தூர் தான் நிக்கும். கரெக்ட்.
ஜிப்சி ஐடி விங்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் அபியூஸ் பண்றதுக்கு. ஐடி விங்ல தான். ஓ அபியூஸ் சொல்லி ஐடி விங் அபியூஸரா? ஆமா, ஐடி விங்னாலே அபியூசர் தானே. அவன் கட்சிக்காரனே அவன் கட்சியில இருக்கிற எல்லாருமே அபியூசர் தான். அதுல என்ன கட்சி தனி தலைமையே தனிப்பட்ட கட்சி சிறந்த தலைமை அபியூசர்ஸ் தான் அபியூஸ் தான் ஐடி விங். பண்றான். அரசியல் பேசணும், அரசியல் பேச மாட்டான். இப்ப நம்மள கேட்டவரை சொல்லி திட்டுவான் போறான். வா சரத்து, சௌக்கியமா சரத்து? சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சௌக்கியமா? சௌக்கியம். நீங்க? நல்லா இருக்கேன். விஜய் கட்சி ஜெயிக்குமா தூக்குமா இல்ல நிக்குமா? ப்ரோ விஜய் கட்சின்றதுல பட் ஒருத்தரை நம்ம கீழே இறக்கக்கூடாது இல்லையா? இல்ல இப்ப நான் மேல தூக்கி உனக்கு மைக் கொடுத்த மைக் தான்ப்பா கொடுத்துருக்கிறேன். உன்னை மேல தானே தூக்கி இருக்கிறேன். ஓகே ஓகே, அதுதான். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அதுதான். என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க? என்ன திட்டிருக்காங்களா? ஆமாமா, அதுதான். அவங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லாதப்பா. நீ தான்ப்பா தைரியமான இல்ல. அவங்களுக்கு தைரியம் இல்லாம கமெண்ட்ல திட்டிட்டு போயிட்டான். நீ பாரு எவ்வளவு பெரிய வீர மேல வந்திருக்க பாரு. அதுதான். ஆட்சி மாறட்டுமே, தப்பில்லையே. அது ஆட்சி மாறட்டுமா? சரி மாறட்டுமே. இப்ப என்ன மாறட்டுமே? அதிமுக கையில போட்டுமே. இல்ல இப்போ திமுக ஏடிஎம்கே மத்த கட்சி வரட்டுமே. அதான் திமுக ஏடிஎம்கே மத்த கட்சி. சரி வேற என்ன? நாம் தமிழ் வரணுமா? சரி வரட்டுமே. வரட்டும். நாம் தமிழர்ன்றதுல வேற கட்சி வரட்டுமே, மாறி வரட்டுமே. பாட்டாளி மக்கள் கட்சி சசிகலா கூட்டணியா? பாட்டாளி மக்கள் ராமதாசும் சசிகலா கூட்டணியா? வரட்டுமே. வரட்டும். மாத்தி மாத்தி 2 பேரே வந்து 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 மக்களை ஏமாத்துறாங்க. அப்புறம் என்ன? இப்ப வேல்முருகனா? தமிழ் தேசியம் பேசுறது வேல்முருகன் தானே? வரட்டுமே. அவங்களும் டிவிக்கே தானே. இப்ப அவங்க ஒண்ணு இல்ல, டிவிக்கே வரணும் தானே. வேல்முருகன் டிவிக்கே தானப்பா. கரெக்ட் தானப்பா? டிவிக்கே இப்போ டிவிக்கே தான் வரணும். ஓஜி டிவிக்கே அவரு தானே. வரட்டுமே சரத்து. இல்ல டிவிக்கு தான் வரணும்னு எனக்கும் ஆசைதான். அதான் வேல்முருகன் தான். வேல்முருகன் டிவிக்கு. ஓகே இதுக்கு ஆப்போசிட்ல எத்தனோ பேர் வேலை செய்வாங்க. விஜய் பிடிக்காதவங்களும் சரி, விஜய் பிடிச்சவங்களும் சரி, ஓப்பனா ஒண்ணு சொல்றேன், மாத்தி வரட்டுமே ஆட்சி. சரி இப்ப நான் நீ நியாயமா பேசணும் நான் கேக்குறேன். இருங்க முந்தி கூடாது. கிஷோர் ப்ரோ முந்திக்காதீங்க. இருங்க, நீங்க பேசினா திமுக பேசுறாங்க. இருங்க சரத்து. ஓகே இல்ல சாரி, டிபி விஜய் வச்சிருக்கேன்னு பேசுறீங்களா? இல்ல நான் ரசிகரா விஜய் தான், அவ்வளவுதான். இன்னும் மக்களுக்காக வந்திருக்கீங்க கரெக்டா? ஓகே அது ரைட். ஆனா லைக் காட்டி தட்டுறதெல்லாம் ரஜினி அபியூஸ். சரி ஓகே, நான் இப்ப என்ன சொல்றேன்னா சரத்து, சொல்லுங்க. இப்ப நீ நடுநிலையே கேக்குற மாற்றம் உனக்கு கொடுக்கட்டுமே. எனக்கு நீ விஜயராஜ் இங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா. இருங்க விஜயராஜ், சரத்து இங்க வந்து இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாற்றம் ஒண்ணு வரட்டுமே. சரி மாற்றம் வரணும். அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா? அந்த மாற்றத்தை கொடுக்கறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லதுதான். இப்போ நல்லது இல்லாம யாராச்சும் வருவாங்களா? இல்லப்பா, நான் வந்து 2 பிளேட் தின்னுட்டேன். 2 பிளேட் சரியில்லை, உடஞ்சு போச்சு. எனக்கு 3ஆவதா ஒருத்தர் வந்து பிளேட் கொடுக்குறாரா இல்ல வேற ஏதாவது அந்த பிளேட்ல தடவி கொடுக்குறாரான்றது எனக்கு எப்படி தெரியும்? கொடுக்குற ஒரு நல்லவரா கெட்டவரா? அது தெரியாதே. அப்ப என் மேல அக்கறை இருக்கிறவரா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா முன்னாடி வரணும். அப்ப இதுக்கு முன்னாடி அதாவது என்ன மாதிரி இருக்கிற ஒரு சாமானிய வந்து செத்து கிடக்குறான் ரோட்ல போய் பார்த்திருந்தாப்லன்னா ஒரு அக்கறை உள்ள ஒரு மனுஷனா நம்புவேன். ஓகே ஆமா பார்க்கல. சரி வீட்டுல இருக்கிறவங்கள, சரி எழ வீட்டுல இருக்கிறவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பாக்குறது வந்து எப்படி? என்ன ஹோட்டல்ல கூப்பிட்டு, ஸ்டார் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு வச்சு பாக்குறது என்ன? நான் எந்த இடத்துல நம்பணும் மட்டும் எனக்கு சொல்லு விஜய. ப்ரோ இப்போ நீங்க ஈஸியா சொல்றீங்க, விஜய டைரக்டா வரமாட்டாரு. உங்களுக்கும் தெரியும் அவர் பர்சனலா எங்கேயும் வெளியே வர முடியாது. வந்தாலும் கூட்டம் சேரும். அவர் வரணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இப்ப தமிழ்நாடு போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இப்போ நம்ம ஆள்ற கட்சி மேலதான் இருக்கு ஃபுல் இல்ல சப்போர்ட். சரத்து இப்ப தமிழ்நாடு போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? டிஎம்கே தான். ப்ரோ ஃபுல் மேல இருக்கிற போஸ்டிங்ல இருக்கிற எல்லாருமே டிஎம்கே சப்போர்ட் தான். சரத்து தமிழ்நாடு போலீஸ்னா அது போலீஸ்ல எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, உங்களுக்கும் தெரியும். கான்ஸ்டபிள் இருக்கு, எவ்வளவு இருக்கு. தம்பி
சொல்லுங்க போலீஸ்ல எவ்வளவு நீங்க டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு மடக்கனாடா அவர் கேட்கல. போலீஸ் கண்ட்ரோல் இப்ப யார் கையில இருக்கு? இல்ல சொல்லிடுங்க கபிலன் தம்பி. தமிழ்நாடு கையில இல்ல. இல்லப்பா எலெக்ஷன் டேட் தமிழ்நாடு சொன்ன கையில உடனே இல்ல. யார் கையில இருக்கு? அம்மா பிஜேபி. இல்ல இங்க பாரு, உனக்கு எலெக்ஷன் டேட் சொன்ன பிஜேபியா? அப்புறம் ப்ரோ இருக்காது. ப்ரோ அப்ப யார்கிட்ட இருக்கும் என்ன ப்ரோ அவ்வளவு அரசியல் தெரியாதா நம்மளுக்கு? சொல்லு. ஆமா ஆமா, உனக்கு நிறைய அரசியல் தெரியுப்பா ராஜா. இல்ல முதல்ல இல்ல உன்கிட்ட இல்ல ஓட்டர் ஐடி இருக்காடா? உன் வாய்ஸ்லாம் அதர் ஸ்டேட்டுக்கார மாதிரி இருக்கு. இல்ல இருங்க அதர் இல்ல ஸ்டேட்டா இல்ல ப்ரோ? நான் அவரு 4 முறை கரெக்டா தான். போட்டிருக்கேன் ப்ரோ ஆனா ஓட்டு. உன்னையா இம்ம நேரம் அமைதியா இருந்தேன், ஒரு பையனை மைக்ல ஏத்துட்டேன், முந்திக்கிட்டு முன்னாடி வந்து மைக் ஆன் இல்ல பண்ணிட்டீங்க கபிலன், நான் பாத்தீங்களா? கை தூக்கினேன், நீங்க சரி ஓகே ப்ரோ, கேப்ல வந்துங்க. என்ன மியூட் பண்ணிருங்க. கபிலன் இல்ல ப்ரோ, இல்ல நான் அப்பையில இருந்தே இப்படிதான் அமைதியா ஓகே இருக்க ப்ரோ தம்பி, ப்ரோ நான் இங்க ஒன்னு பாரு. ஓப்பனா சொல்லட்டுமா? ஆ நான் 3 முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் ஐயா இங்க பாரு, நீ சொல்றதுல எனக்கு ரொம்ப உண்மை இருக்கு, கருத்து இருக்கு. ப்ரோ. நானும் இது நீ சொல்றதா கேக்குறேன். இல்ல இப்ப நீ திமுக ஓட்டு போட்டா நாங்க ஏன் சந்தோஷப்படுறோம்? நாங்க என்ன திமுகவா? இல்ல கேக்குற வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். பட் நான் விஜய் ரசிகரா இருந்தேன், விஜய் தொண்டனா இருக்கேன், எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்ல வந்தேன். சரி, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், எனக்கு அது மட்டும் பதில் சொல்லிடு சரியா? எனக்குமே மாற்றம் வேணும்னு ஆசைப்படுற ஆள் தான் நானும், சரியா? ஹலோ ஓகேங்களா? கேக்குதா? நான் பேச கேக்குதா? கேக்குது பேசுங்க. கேக்குது. இல்ல உங்களுக்கு கேட்ட பிரச்சனை இல்ல, தம்பி கேட்கணுமே. இப்போ படிச்சு போடுவேன் ப்ரோ அதே சரத்து. மாதிரி ஜிப்சி பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது. அப்ப அவர் கேட்டார்ல, இப்ப அதுக்கு பதில் சொல்லு. இங்க பாரு, உன்ன மாதிரி நானும் மாற்ற இப்போ வேணும்னு எனக்கு ஆசைப்படுறேன் தம்பி. இப்போ எனக்கு வந்த விழிப்புணர்வு மாதிரி எல்லா வில்லேஜ்லயும் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இரு, நான் முதல்ல கேள்வி புரியுதுங்களா? கேக்குறேன். இது உனக்கு கேட்கல கபிலன், இப்போ நீ நான் விளையாடுறான். பேசுறதே நான் இப்போ விஜய் பத்தி தான் நான் பேசுறேன். இல்ல பட் நான் எல்லா வில்லேஜ் நான் சைட்லயும் நான் பேசுறது உனக்கு விஜய் பத்தி கேக்குதா இல்லையா? விழிப்புணர்வு படுத்தணும். நான் ஒரு அதனாலதான் ஏய் தம்பி, அரசியல்வாதி ஜிப்சி பேசுறேன். பேசுறது கேக்குதா? ஜிப்சி மேல GYPSY அந்த ஐடி பேசிட்டு இருக்காரு, கேக்குதா? கேக்குது ப்ரோ. அப்புறம் ஏன் அமைதியா மேலே இரு. பேசிட்டு இருக்க? நான் ஓகே பேசினா கேக்குதா பாரு. எனக்குமே மாற்றம் வேணும், கரெக்டா? அதுதான் நானும் சொல்றேன், சரியா? ஜிப்சி, முதல்ல ஒண்ணு கேட்டு நீங்க பேசி கேக்குதான்னு அவன்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. தம்பி ஹலோ, கேக்குதா? சரத் தம்பி கேக்குதா நான் பேசுறது? தலையை ஆட மாட்டேங்குது கபிலன். கேக்கல. சரி நான் கேட்டுறேன், அதை நான் இல்ல கண்டிப்பா இல்ல பண்ணுறேன். கபிலன், நீங்க பாருங்க, நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்ல கபிலன் நான் செலக்டிவ் அமித்ஷாவா? ஃபிட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல ஃபிட்டா இருக்கான்னு ஃபிட்டா? நினைக்கிறேன். அப்ப ரொம்ப இல்ல ஃபிட்டா இருக்க. என்ன வேணா இருக்கட்டும், நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிறேன், இருங்க தெரியும் சரி எனக்கு, இருங்க. கபிலன், நீங்க டீல் பண்ணுங்க. எப்படி அவங்கள்ட்ட பேச சரத்து, முடியாச்சு. சொல்லுங்க ப்ரோ. நீ திமுக ஓட்டு போடு போடாத, அதிமுக ஓட்டு போடு போடாத, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓகே, நான் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்? சும்மா ஒரு 2 நிமிஷம் சொல்லு வைப்போம் இங்க எல்லாருக்கும். இங்க இருக்கிறவங்க ஏன் விஜய்க்காக ஓட்டு போடணும்? ஒரு 2 ரீசன் சொல்லு ப்ரோ. ஒன்னு ஆட்சி மாற்றம் வரணும். இருங்க சொல்லிடுறேன். ஆட்சி மாற்றம் வேணும்னா சரி, திமுக அதிமுக இல்லாம ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னா நான் ஏன் நாம் தமிழர் ஓட்டு போடக்கூடாது? ப்ரோ அவங்கள கேட்க முடியாது, முன்னாடி நின்ட்டா. இப்போ அவங்கள ஓப்பனா நம்மளுக்கும் தெரியும், அவங்க வாயிலே வடை சுட்டதும் நம்மளுக்கு தெரியும். என்ன வடை சுட்டாங்க நாம் தமிழர்? ப்ரோ இல்ல கபிலன், எவ்வளவு இந்த சுட்டிருக்காங்க தம்பிட்ட இந்த உங்களுக்கு பாயிண்ட் தெரியாது, மட்டும் எவ்வளவு கேளுங்க. வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்பிச்சு விட்டுமா? கரெக்ட் தான் கபிலன், இதை கேளுங்க. அவன் இன்ன வரைக்கும் தனியா நிப்பான்னா ப்ரோ. சரி ஓகே, ஒரே நிமிஷம் பேச. இப்போ இங்க பாருங்க, திமுக பத்தி பேசணும். சரத்து ஒரு நிமிஷம் இரு. அவர் ஜிப்சி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு அவர் பேசுறது கேட்கல, இரு நான் கேட்டு வந்துடுறேன். இந்த மேட்டர் தான், இதை மட்டும் தான் கேளுங்க அவன்கிட்ட. அவங்க இது வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி தான் நிக்கிறாங்க, அதுல அவங்க மாறவே இல்லை, சரியா? ஆனா உங்க அண்ணன் உழைச்சவனுக்கு தான் சீட்டு கொடுப்பேன்னா, இன்னைக்கு பிஜேபி காரனும் ஏடிஎம்கே காரனும் சரியா? இவன் இப்பவே நம்ப முடியலையே, இவன் நான் எப்படி நம்புவேன்னு கேளுங்க. அதோட இருங்க, அப்புறம் நான் கன்ஃபியூஸ் ஆயிடும், இருங்க அதோட முடிச்சிச்சு, இருங்க. சரத்து கேக்குதா? ஓகே ப்ரோ சொல்லுங்க. நாம் தமிழ் கட்சிக்கு நான் ஏன் மாற்றுக்கு, திமுக அதிமுக மாற்று நாம் தமிழ் கட்சி இருக்கு, இல்ல மத்த கூட்டணி கட்சி வருது, இப்ப அவங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன் நான் விஜய் ஓட்டு போடணும்? ப்ரோ விஜய் இப்போ என்கிட்ட அதே நீங்க சொன்ன டைலாக்கே நான் சொல்றேன். 3 தட்டு சோறு இருக்கு என்கிட்ட, ஒரு தட்டு ஃபுல் ஆயிடுச்சு, 2 தட்டு இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு தரணும்? நான் கீழே கொட்டிடலாம். இப்போ நான் கீழே கொட்டிடலாம் இல்லையா அந்த 2 தட்டு சோறியும்? ஏன் உங்களுக்கு தரணும்? நான் என்ன சொல்றேன், அந்த 2 தட்டு சோறை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றேன்னா 4வது தட்டு சோத்துல நான் வைப்பேன். இதுல கொஞ்சம் எடுத்து போட்டா 4வது தட்டை நான் வச்சுட்டு போயிடுவேன். இதுல என்ன எக்ஸாம்பிள் இது? என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் இது? இப்ப நீ சீமானுக்கு நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது சொல்லு எனக்கு. நீ மாற்று சொன்ன, நான் ஏன் சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது? ப்ரோ இன்னும் நான் முழுசா சொல்லவே இல்லை ப்ரோ, அதுக்குள்ள நீங்க முந்திட்டீங்க.
சரி பாத்தீங்களா? சொல்லுங்க. சரி இப்போ சொல்லுங்க. 4 தட்டு சோறு இருக்கு. அதுல 1 தட்டு சோறு சாப்பிட்டா 3 தட்டு சோறையும் வச்சுன்னு நீ மக்களுக்கும் கொடுக்க மாட்ட, யாருக்கும் கொடுக்க மாட்ட, கெட்டு போக அப்படியே வச்சிருப்ப. அது எப்படி? ஆ, அதே மாதிரிதான் எனக்கு ஒரே ஒரு டவுட். இருங்க ராஜ்மோகனும் இருங்க. இன்னைக்கு சோத்தை பத்தி தான் பேசினாப்புல, சரத்தும் இன்னைக்கு சரி வந்து சோத்தை ஓகே பத்தி ஓகே தான் பேசுறீங்க. சரி சரி ஓகே சொல்லுங்க. சோத்தை விடுங்க. வேற பழம் கூட வச்சுக்கோங்க. ஆ, எக்ஸாம்பிள் பழம் கூட வச்சுக்கோங்க. எதுக்கு? சரி. 4 பழம் இருக்கு. 1 பழம் சாப்பிட்டா 3 பழம் வச்சிருக்கேன். கரகாட்டக்காரன் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு கபிலன் சரத்து. சைடு சரி டிஷ் ஓகே இன்னைக்கு பழம் சைட் டிஷ் ஸ்வீட் இன்னைக்கு கூட பழம் வச்சுக்கோங்க வச்சிருக்கான் ப்ரோ. போல தம்பி. ஏன் ப்ரோ விடுங்க இப்படி கபிலன். மாத்தி மாத்தி ஆ, நாங்க சொல்ற வரைய சரி ஓகே சரி சரி, இல்ல ஜோக்ஸ் அப்பாட்டு இங்க பாரு சரத்து. நான் என்ன கேக்குறேன், சீமான் வந்து உனக்கு விஜய்க்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்ச ஆளு. ஆமா திமுக ஆமா அதிமுக மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கல, இது ஆட்சிக்கு வரல. ஓகே அவங்களுக்கு ஏன் வந்து ஓட்டு போடக்கூடாது? எதுக்காக நான் டிவி கேட்க ஓட்டு போடணும்? இது கரெக்டான பதில். நீ இல்ல இல்ல மண்டையில இல்ல தடவி இல்ல சொல்லு. நான் இல்ல வேண்டா இல்ல ப்ரோ. இருடா, நீ வேற அந்த பையன்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்குறதே கஷ்டமா இருக்கு, நீ வேற. நீ சொல்லு சரத்து. சரி ஓகே ப்ரோ. இப்போ நாம் தமிழருக்கு யா ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? ஆ, அண்டர் டீலிங் ஓடிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன அண்டர் டீலிங்? இருங்க இருங்க ஜிப்சி. என்ன அண்டர் டீலிங்? ப்ரோ ப்ரோ ஓப்பனா சொல்றேன். நான் நம்மளுக்கு நியூஸ் வந்ததுதான் நான் சொல்றேன். பட் நான் கண்ணுல பார்க்கல, நீங்களும் கண்ணுல. பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அண்டர் டீலிங் ஓடிட்டு இருக்கு. திமுக காரங்க காசு தரான். ஆ, பட் இப்போ நீ ஒரு நியூஸ் வந்துச்சு தெரியுமா? என்ன? திரள் நீதி திரட்டுங்கள். ம், ஏப்பா உன்கிட்ட அவ்வளவு கார் இருக்கு, வசதி இருக்கு, அதை விடு. உனக்கு தனியா ஆ, காசு வருது, அதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுது. ம். பட் திறன் நீதி எது கேக்குற? சரி, 1000 இப்ப 1000 நான் கோடி ஒண்ணு வாங்குறவன் கேக்குறேன். ஏன்டா உங்க அண்ணன் ஓகே இப்ப மண்டபத்துல நீ நிக்கிறான்? கேக்குற பாயிண்ட் கரெக்ட். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். ஓகே இந்த திருநிதி வந்து அவங்க இந்த வருஷம் தான் வாங்குறாங்களா? இதுக்கு முன்னாடி வாங்கலையா? ப்ரோ, இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. எப்ப? யாருகிட்ட? போன வருஷம் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருகிட்ட கலெக்ட் பண்ணாங்க? ப்ரோ போன வருஷம் போன ஆட்சியில வீடியோ அதான் ப்ரோ, வந்துச்சு. யாருகிட்ட? நீ நாம் தமிழர் யாருகிட்ட போய் பணம் கலெக்ட் பண்ணாங்க? பொதுமக்கள்கிட்ட தானே? ஆமா இதுக்கு பேரு திரள்நிதி, கரெக்டா? ஆமா. ஓகே. ஆனா நீ என்ன சொன்ன? டீலிங் இருக்குன்னு, அண்டர் டீலிங் என்ன? யாரு கூட? திமுக கூட. இப்ப உனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஓகே, இந்த சந்தேகத்துக்கு ஜெலட்ட பதில் சொல்லுவான், ஓகேவா? இப்ப ஓகே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சரத்து. ஓகே சொல்லுங்க. எனக்கு வந்து 2 சந்தேகம் இருக்கு. ஒன்னு, பிஜேபி கூட ஒரு அண்டர் டீலிங் ஒண்ணு போட்ட மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியுது. ஏன்னா ஓகே இன்னி வரைக்கும் அண்ணன் மேல எஃப்ஐஆர் காப்பி போடல, ஓகே ஓகேவா? அதே ஓகே மாதிரி திமுக கூட ஒரு அண்டர் டீலிங் இருக்கிற மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேல எஃப்ஐஆர் போடல ஓகே விஜய் மேல. ஓகே ஓகே எனக்கு 2 டவுட் வருது. ஓகே ஏன் அப்படின்னா, ஹானஸ்டா சொல்றேன் சரத்து, இங்க ஓகே அதிமுகவை காலி பண்றதுக்கு டிவிகேவும் டிஎம்கே தான் போட்டியே அப்படின்னு வரும்போது அதிமுக ஆட்டோமேட்டிக்கா கீழே டவுன்ல போதா? ஆமா ஆமா அது லைம்லைட்ல இருந்து வெளில போதா? அப்ப ஆமா இதுதான் டீலிங்கா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீலிங் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வருது. சாரி கிஷோர் ப்ரோ, பட் இதான் இது எனக்கான டவுட் வருது சரத்து. ப்ரோ. எனக்கு இது ஆரம்பத்துல இருந்தே டவுட் இல்ல, கன்ஃபார்மே உனக்கு ப்ரோ. அதே டவுட் இருக்கா? வா பக்கத்துல வந்து உட்காரு, வா 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 வா. ப்ரோ ஆ. டவுட் எல்லாம் இல்ல, கன்ஃபார்மே. எது? திமுகக்கும் டிவிகேக்கும் டீலிங் இருக்கு? ப்ரோ 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 டிவிகேக்கும் திமுகவுக்கும் டீலிங்னு சொன்னா, என்டிகேக்கும் திமுகவுக்கும் தான் டீலிங்னு சொன்னது. அப்ப டிவிகேக்கும் பிஜேபிக்கும் டிவிகேக்கும் திமுகக்கும்? ப்ரோ இப்போ நீங்க விஜய் பக்கத்துல இருக்கீங்களா? விஜய் பக்கத்துலயா? ஆமா. பக்கத்துல அவர் இல்ல. புரியாம எப்படி பேசுறீங்க? நீங்க பக்கத்துல பக்கத்துல பார்த்த எப்படி? மாதிரியே பேசுறீங்களே. பக்கத்துல இப்ப நீங்க ஆமா சீமான் பக்கத்துல இருக்கீங்களா? ப்ரோ, அவங்க பக்கத்துல இல்ல பேசுற பக்கத்துல ஸ்டாலின் பக்கத்துல இருக்கிறீங்களா? சரி ஓகே. இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க பேசுற ஆக்டிவிட்டிஸ்ல நம்மளுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? டிஎம்கேவை எதிர்ப்பா பேசியிருந்தாங்க. இப்போ ஏன் விஜய மட்டும் எதிர்ப்பா பேசணும்? ஐயோ, நேத்து கூட அவங்க இது ரெண்டு பேரும் சண்டை கரெக்டான போட்டாங்க. பாயிண்ட் சரத்து. கபிலன் நேத்து கூட இப்ப இது ஒரு சண்டை கபிலன். நேத்து இப்ப இப்ப திமுக இப்ப கூட இப்ப தான் சண்டை. பாயிண்ட் கரெக்ட் சரத்து. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஆ, முந்தா நேத்து இப்ப உங்களுக்கு முன்னாடியே சீமான் வந்து பிரச்சாரத்துல வண்டியில ஆரம்பிச்சு ஏறி உட்காந்துட்டா போயிட்டாப்ல. முருகன் பெருமாள் ஆரம்பிச்சு வண்டி ஆரம்பிச்சுட்டாப்ல, வண்டி கிளம்பிடுச்சு, ஓகேவா? ஓகே ஓகே சீமான் கட்சியில இருக்கிற நபர்கள் இன்னமும் திமுக விமர்சனம் பண்ணி வீடியோக்கள் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ட்வீட்டும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஸ்பேஸும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அங்க களத்துல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நானே இந்த பார்த்தேன். இதே ஓகே மாதிரி தான் திமுக எதிர்ப்ப பிஜேபியும் பண்றாங்க, அதிமுகவும் பண்றாங்க, நீங்களும் பண்றீங்க, கரெக்டா?
ஓகே, ஆமா. விமர்சனம் உங்க மேல மட்டும் வைக்கல, அவங்க மேலயும் அவங்க வச்சு 2 பேரையும் சேர்த்து தான் விமர்சனம் பண்றாங்க. இது நான் இப்ப சொன்னேன்னா நான் ஏதோ நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் மாதிரி உங்களுக்கு தெரியும். பேசுறதுக்கு அவன் சலோட்டா இருக்கிறான். நான் அவனை பேச விட அவன் அந்த பையனை விட்டு நான் பேச விட்டு வேடிக்கை பார்க்க முடியும். நான் நடுநிலையா ஒரு கேள்வி கேட்கிறேன் சரத்து. ஓகே ஓகே, சொல்லுங்க ப்ரோ. திமுகக்கும் என்டிகேக்கும் நாம் தமிழருக்கும் வந்து ஒரு ஒரு டீலிங் இருக்கு அப்படின்னா, அப்ப இது நீங்க எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றீங்க? அவங்க இவங்களை விமர்சனம் பண்றது இல்ல அப்படின்றத நினைச்சு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? சரி சரி ப்ரோ, இப்போ நீங்க இல்ல முடிச்சிருவோம். சொல்லுங்க நாம் சொல்லுங்க. தமிழ் கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. ஓகே. இது வரைக்கும் 3 கட்சியுமே காங்கிரஸ், நாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஆரம்பத்துல சொன்னாப்புல. இன்ன வரைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்ல நாம் தமிழர். பிஜேபிக்கு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஓப்பனா சொன்னாப்புல. பிஜேபி கூட கூட்டணி இல்ல. அதிமுக கூட இந்நாள் வரைக்கும் 10 வருஷமா எந்த கட்சி கூடமே கூட்டணி இல்ல சரத்து. சொன்னதை செய்யறாப்புல. பிராமிஸா எந்த கட்சி கூட அவங்க கூட்டணி இல்ல, தனியாதான் தனித்து நின்னு போட்டிடுறாங்க. தனித்து நின்னு 9% வாக்கு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். வாங்கியிருக்காங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்க அண்ணன் சீமான் சொன்னதை செய்யறாப்புல இல்லையா? சொன்னதுல மாற்று மத்த விஷயத்துல எப்படியோ, ஆனா இது வரைக்கும் யாரு கூட கூட்டணி இல்லாம தனித்தான் நிக்கிறாப்புல, கரெக்டா? சரி, ஓகே. தனித்து கரெக்டா? உங்க அண்ணன் ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தாப்புல. சரி, சொல்லுங்க. என்ன வாக்குறுதினா, என் கூட இருந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வெளியில இருந்து வர்றவங்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுப்போம்னு உங்க கட்சியில இருக்கிற உன் தலைவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஆனா டிவிகேவோட முதல் வேட்பாளர் யாரு? சொல்லுங்க நீங்களே. அது பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ, புதுச்சேரியில இருக்கிறவர். ஓகேவா? ரெண்டாவது வேட்பாளர் இல்ல கேக்குறேன், இது வரைக்கும் புதுச்சேரியில அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முதல் 4 வேட்பாளர் வேற கட்சி சார்ந்தவங்க தான். ஆமா, ரீசெண்டா இப்போ பண்ணாங்க. ஓகே சரியா? இப்ப ஜலட்ட ஒரு கேள்வி கேட்பாப்ல. 4 பிஜேபி 2 ஏடிஎம்கே. 4 பிஜேபி 2 ஏடிஎம்கே. இப்ப ஜலட்ட அந்த பையன் ஒண்ணு கேட்பாப்ல, ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர். பேசுப்பா ஜலட்ட. முதல்ல அந்த பையனுக்கு கேக்குதா? முதல்ல கேட்டுக்க. கேக்குது ப்ரோ. நான் கேக்குதுங்களா? நான் ஜலட்டோ பேசுறேன். தெளிவா கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. தெளிவா கேக்குதா? சூப்பரா கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. ஓகே ரைட். இப்ப நீங்க கட்சி மேல புகார் வச்சீங்க, அதை நாங்க வழக்கமா சந்திக்கிறது தான். ஓகேவா? அதை கூட விட்டுறலாம். ஏன்னா நாங்களும் திமுக அதை பத்தி நான் பேசல. நீங்க வச்ச புகார நாங்க பல வருஷமா பல பேர் எங்களை பிடின்னு சொல்லிட்டாங்க. இருங்க, நான் முதல்ல முடிச்சிடுறேங்க. ஓகேவா? இப்ப என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, கட்சியினுடைய அடிப்படையில இருந்து அதாவது அடிப்படையில உங்க தலைவர் சொன்னது, அதாவது உங்க தலைவர் சொன்னது, ரசிகனா இருந்து 30 வருஷமா எனக்கு போஸ்டர் ஒட்டினவன், சைக்கிள் மிதிச்சவன், பாலாபிஷேகம் பண்ணவன், கட் அவுட்ல ஏறி மேல குரங்கு மாதிரி தொங்குனவன், இவங்களுக்கெல்லாம் தான் நான் முக்கியமான பொறுப்பு தருவேன், இவங்களுக்கெல்லாம் தான் நான் அரசியல் நிக்க வாய்ப்பு தருவேன்னு உங்க கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் சொன்னாங்களா இல்லையா? ஓகே. சொன்னாங்களா இல்லையா? அதுதான் கேள்வி. சொன்னாங்களா? அதுக்கு நான் ரிப்ளை பதில் சொல்லட்டுமா? சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க இல்ல ரெண்டே வார்த்தை. சொன்னாங்க. ஆனா நீங்க சொன்னது வந்து குரங்கு மாதிரி தவி நிக்கிறவனுக்கெல்லாம் கட்சியில ஐயா அத நான் தப்பா சொல்லிட்டேங்க. அது திருத்திக்கோங்க. என்னடா கேள்வி கேக்குற? ஜலட்ட ஈரா ஒரு நிமிஷம் இரு. ஜலட்ட இல்ல ஜலட்ட இரு. இல்ல ஜலட்ட இரு. இப்படி இப்ப சரத்து, சீமான் கட்சி நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் கூட்டணி இல்லாம தான் தனித்து நிக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ இல்ல உள்ளாட்சி தேர்தலோ இல்ல வந்து எந்த தேர்தலா இருந்தாலும் சரி, அவங்க தனித்து தான் நிக்கிறாங்க. கரெக்டா? இது வரைக்கும் தனித்தான் நின்று இருக்காங்க 9 வருஷமா. கரெக்டா? 10 வருஷமா. கரெக்டா? இப்ப நானே கேக்குறேன், உங்க அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாப்ல. யாரு கூட? காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்காங்க. சொன்னது யாரு? ஆதவ அர்ஜுனா யாரு? உங்க தேர்தல் பிரச்சார பொதுச் செயலர். ஒன்னா உங்களுடைய புசி ஆனந்தம், அப்புறம் மத்த கட்சியில இருக்க உங்க கட்சியில டிவி கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கம் அதிமுக கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? எடப்பாடி கிட்ட. எடப்பாடி மறுத்துட்டாரு, அது வேற விஷயம். ஆனா நீங்க உங்க தரப்புல இருந்து நீங்க அதிமுக கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? முதல் மாநாட்டிலேயே நாங்க ஆட்சிக்கு பங்கு நாங்க கொடுப்போம், யார் வேணாலும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதாங்களா இல்லையா கூட்டணிக்கு? ப்ரோ எதுக்கு ரொம்ப நம்ம நீளமா பேசிட்டு ஷார்ட்டா பேசட்டுமா?
இப்போ சரி நீங்க ஷார்ட்டா அதே சரிங்க மாதிரி ஷார்ட்டா இல்ல நான் ஒரே ஒரு இப்ப கேள்வி நான் கேட்கிறேன். சொன்னதையே நான் நீங்க ஷார்ட்டா பேசுறத கேக்குறேன். புரிஞ்சு இப்ப இல்ல இல்ல இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுனதை ஷார்ட்டா நான் கேக்குறேன் சரத்து. ஷார்ட் தான் ப்ரோ. பட் நீங்க நீளமா பேசுறீங்க, அத நான் ஈஸியா பேசுறேன் பாருங்க. நீங்க சரி ஆப்போசிட் நான் சிவப்பா பேசுறேன் இல்ல கருப்பா பேசுறேன், இரு ஒரு நிமிஷம் இரு சரத்து, எங்க பேரு நான் என்ன கேக்குறேன்னா, சீமானு யாருக்கிட்டையும் போய் கூட்டணிக்கு அலையில, விஜய் கூட்டணிக்கு அலைஞ்சாப்புல. இதுக்கு மேல ஷார்ட்டா சொல்றதுக்குன்னா நான் வந்து அப்படிதான் பேச முடியும் இனிமேல். ஓகே ஓகேப்பா. நான் இப்போ நான் ஒண்ணு பேசட்டுமா திருப்பி? இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். சொல்லுங்க, என்ன கேட்டீங்க கேள்வி? என்ன கேட்டேன்னா 4 வாரத்துல பட டைட்டில் மாதிரி நான் ஜெயிலர்னு வைக்கிற மாதிரி 4 வாரத்துல வச்சேயா. சீமான் கூட்டணிக்கு அலையில, விஜய் கூட்டணிக்கு அலைஞ்சாப்புல. ஏன் ஆமா, விஜய் கூட்டணிக்கு அலைஞ்சாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஆதவர்ஜுனா யார்கிட்ட? புஷியானந்த் மீடியா கிட்ட மீடியாலே ரிப்போர்ட் கொடுத்தாயா? சொல்லட்டும், நானே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன்டா, இருடா உன் வேலையை நான் சுருக்கமா முடிக்கிறேன்டா சரத்து. ஓகே ப்ரோ சொல்லுங்க. ஆதவர்ஜுனா புசி ஆனந்த் பேசிட்டு வர வீடியோ பாலிமர்ல லைவா டெலிகாஸ்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா எடப்பாடி அந்த வீடியோ பேஸ் பண்ணி ஆதவர்ஜுனா தான் சொன்னாப்புல கூட்டணிக்கு நாங்க விஜயும் சொல்லியிருக்கிறாப்புல கூட்டணி யார் வந்தாலும் எங்களுக்கு வரலாம். திருமாவளவன்ட்ட போயிட்டு கூட்டணி வைக்க சொல்லி யார் அலைஞ்சா? உண்மையை சொல்லு. ஆமா ப்ரோ, நீ கெட்டவனா வச்சுக்கோ, நீ நல்லா செய்றேன்னு என் பக்கம் வா, நீ செய்யு, அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. சும்மா யாராச்சும் கூப்பிடுவாங்களா? நல்லது செய்யணும்னா உங்க பக்கம் வரணும். நீங்க என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? ப்ரோ ஆப்போசிட்ல யாரு நல்லா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? அவங்க எவ்வளவு ஆட்சியில இருந்து ப்ரோ சரி நல்லது செய்யலன்றியா? ப்ரோ